வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்றுள்ள முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளைகள். லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பேப்பரை இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும். இங்கே நம்ம பரீட்சையை செஞ்சு பார்க்குறது நோக்கம் இல்லை, நம்ம கற்றுக்கொள்வது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும், கற்றலை கொடுக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடிய மாதிரி இருக்காது. என்னென்னா கேத்திர கணித வினாக்களுக்கு ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும். நாடி கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன், மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும். யூடியூப்பில் மட்டும்தான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா, இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா, இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் கொள்ளலாம். ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம். கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோட கதைச்சு தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இந்த யூடியூப் வழியாக வராது. ஏனெண்டா அது எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல். அதை நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன். நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாங்கோ. முதலாவது வினா, சார்பு y சமன் சார்புண்டா y சார்ந்திருக்கு, ஆரில் சார்ந்திருக்கு, எக்ஸில் சார்ந்திருக்கு. அது எப்படி சார்ந்திருக்கு, அது எந்த மாதிரியான சார்ந்திருக்குன்றதை தான் இந்த கோவை சொல்லுது. சய எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 6இன் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்படல. ஒரே ஒரு சின்ன இடைவெளி, அதனால தான் அது பூரணமற்ற அட்டவணை ஆயிட்டு. இப்போ அந்த இடைவெளியை நாங்கள் காணணும். முதலாவது கேள்வி, எக்ஸமன் சய உண்டாகும் போது வையின் பெருமானத்தை காண்க. பல தன்மையில் காணலாம் பிள்ளைகள், ஆனாலும் நாங்கள் பிரதியிட்டு காணுவோம். வேறு வழி இல்லை. என்னென்னா சமச்சீர்த்தன்மை இந்த இடத்துல நின்றுட்டு, ஸோ சமச்சீர்த்தன்மையை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த பெருமானத்தை காணலாது. ஸோ நாங்கள் பிரதியிட்டு காணுவோம். சார்ந்த சமன்பாடு வினா இலக்கம் 1. எங்களுக்கு சார்ந்த சமன்பாடு y சமன் சய எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 6 என்றது எங்களோட சார்ந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக இந்த முறை ஒரு மறையெண்ணை பிரதியிட போகிறோம். மறையெண்ணை பிரதியிடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மறையெண்ணை பிரதியிடும் போது பிரக்கெட்டோட பிரதிவிடணும். இல்லையண்டா முடிஞ்சது கதை. ரைட்டா? மறையெண் ஒன்றை பிரதியிடும் போது 2 தர எக்ஸ் தான் 2x, ஆனால் இந்த முறை 2 தர சய உண்டு. அந்த சய உண்டை நான் பிரதியிடும் போது பிரக்கெட் போட்டு தான் பிரதிவிடணும். சக 6 மொத்தமாக 3 செட். இப்போ இதை தனியாக சுருக்கி எடுக்கணும், அதே மாதிரி இதை தனியாக சுருக்கி எடுக்கணும், அதே மாதிரி இது சுருக்கிறதுக்கு இல்லை, சக 6 அப்படியே வரும். இந்த 3 பேரையும் சுருக்கி எடுத்து பெருமானம் கண்டுட்டு தான் நாங்கள் சேர்க்கணும், உண்டாக்க வேண்டும். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா சய முன்னுக்கு பெருக்கி இதை சக உண்டாக்கி அது இந்த வர்க்கத்தை காணணுமா, இல்லை வர்க்கிச்சு பிறகுதான் பெருக்கணுமாண்டா வர்க்கிச்சு பிறகுதான் பெருக்கணும். சய ஒன்றின் வர்க்கத்தை தான் முதல் காணணும். சய ஒன்று தர சய ஒன்று நேரொண்டு சய. இப்போ இந்த அளவுக்கும் விட நேரொண்டு வரும் பிள்ளைகள். சய ஒன்று வர்க்கம் நேரொண்டு சய ஒன்றாக பிறகு வரும். சய இந்த செய்ய இது ஒன்று நேரொண்டு சய ஒன்று. அடுத்து இதை 2 பேரையும் உண்டாக்கணும், இதை 2 பேரையும் பெருக்கணும், பெருமானம் காணப்புறம். இதில் குறியோடு சேர்த்து பார்க்கணும். சய 2 தர சய ஒன்று சய இன்று சய சக 2ஆக வரும். அடுத்தது சக 6 தான். நீங்கள் ஒரே குறியுள்ளாக்களை முதல் உண்டாக்கு, இல்லை நீ கழிச்சு போட்டு சேர்த்து போட்டு ஒவ்வொன்றா பெறலாம். இதில் நாங்கள் கூட்டலே செய்யலை, நாங்கள் சேர்த்தல் தான் செய்கிறோம். இவ 2 பேரையும் உண்டாக்கினோம்னா சக 8 வரப்போகுது. சய உண்டு இங்கே சக 8, 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவட்டா 7, பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சக 7. ஸோ எக்ஸ் சய ஒன்றாக இருக்கும்போது வையந்த பெருமானம் 7ஆக இருக்கும் போது சரி அது 7 தான் பெறும். அதனை நாங்கள் வரைவு வரும்போது அது தெரியும்.
எக்ஸ் அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறுபிரிவுகளை ஒரு அலகாக எடுத்துக்கொண்டு, அதாவது 10 சிறுபிரிவுன்றது எங்களோட ஃபைனலுக்கு தரப்போகிற கிராஃப் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டி 5 சிறு பிரிவாக தான் பிரிச்சிருக்கும். இதில் நான் போட்டிருக்க கிராஃப் சீட் வந்து ஒரு பெட்டி 10ஆக பிரிச்சிருக்கு. ஸோ இதை எதிர்பார்க்கிறது என்னென்னா 10 சிறுபிரிவுகள் ஓர் அலகண்டா 2 பெரிய பெட்டியை ஒரு அலகாக எடுத்துக்கொள் அப்படின்றது தான் சொல்லுவது. 10 சிறுபிரிவுகளை ஓரலகாக எடுத்து 10 சிறு எக்ஸ் அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறு சதுரங்களினால் ஒரு அலகு வீதம் வகை குறிக்குமாறு அளவிடையை எடுத்து இச்சார்பின் வரைவை கொண்டு அது இருக்கட்டும். முதல்ல வரைவோம். இப்போ ஒரு கேள்வி என்னென்னா பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு அது ஒரு டவுட் ஒன்று இருக்குது. உண்மையாக ஒரு ஆள்கூற்று தளத்துக்கு நாங்கள் போனோம்டா ஆள்கூற்று தளத்தின் சரி நடுவாக எக்ஸ் அச்சு இருக்கும், சரி நடுவாக y அச்சு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் சரியான ஆள்கூற்று தளம். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு வரைவை வந்து நாங்கள் வரைஞ்சா வரைவு ஒரு சைடுக்கு தான் போகும். இந்த எல்லா வரைவும் சரியாக சென்டராக வரணுமென்று இல்லை. தரம் 10ல் இருக்கும்போது சில வரைவுகள் சென்டரில் வரும். ஆனால் நாங்கள் 11க்கு வந்த பிறகு இந்த வரைவுகளை நாங்கள் பார்த்தா அந்த வரைவு ஒரு சைடுக்கு வரும். உதாரணத்துக்கு இந்த வரைவை நாங்கள் இதில் வரையலாம். y சமன் சய எக்ஸ் வர்க்கம் சய 2x சக ஆர். இப்போ இந்த வரைவை நாங்கள் வரைஞ்சிட்டோம். இந்த வரைவு எங்களுக்கு அந்த வரைவு இந்த ஆள்கூற்று தளத்தில் சரியாக எங்களுக்கு தேவையான பார்ட் வந்து சேரையில் என்ன செய்ய போகிறோம், இந்த ஆள்கூற்று தளத்தில் அந்த வரைவை சென்டருக்கு கொண்டு வர போகிறோம். வரைவு சென்டருக்கு வரும்போது அச்சுக்கள் சைடுக்கு போன மாதிரி தோன்றுது. எங்களோட பார்வையைத்தான் நாங்கள் சைடுக்கு கொண்டு போயிருக்க முடியும், வரைவு சென்டரில் இல்லை. ஆள்கூற்று தளம் தான் சென்டரில் இருந்தோம். எங்களுக்கு தேவையான பகுதியை எங்களோட பார்வைக்கு கொண்டு வரோம். அப்போ எங்களோட ஆள்கூற்று தளம் மாறின மாதிரி தோணுது. இதுதான் விஷயம். அப்போ நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி வரைவுக்குறோம். இப்போ நாங்கள் கீறி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அங்கே எங்களோட வரைவு தாளில் இல்லை. ஸோ எங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரைவுகிறோம்டா y அச்சின் பெருமானங்களை பேர், எக்ஸ் அச்சு முதல் பேர். எக்ஸ் அச்சில் இங்கால மறையில் 4 பேர், நேரில் 2 பேர். ஆகவே என்னுடைய y அச்சை எக்ஸ் அச்சை வெட்ட போகிறது y அச்சு, y அச்சை நேரில் இடம் குறைவாகவும் மறையில் கூடுதலானகள் இருக்கிற மாதிரியும் நாங்கள் y அச்சை பிளான் பண்ண போகிறோம். ஸோ y அச்சை கீறும்போது அதுக்காண்டி எண்ணிக்கொண்டெல்லாம் மினக்கிடணும் இல்லை. அது சில வரைவுகளுக்கு எண்ணியெல்லாம் மினக்கிட வேண்டி இருக்கும். இங்கே அவ்வளோ தூரம் மினக்கிட தேவையில்லை, தாராளமாக இடம் போதும். அதனாடி நாங்கள் நோமலாக இப்படி ஒரு கோடு கீறினா போதும். ரைட். வைந்த பெருமானங்களை வச்சு எக்ஸ் அச்சை தீர்மானிக்கிறோம். வரோம் வைந்த பெருமானத்தில் டொப்பில் 7 பேர் இருக்குது, மிக கூட 7 காண போக வேண்டியிருக்கு. மறையில் 2 பேர். ஸோ என்னுடைய எக்ஸ் அச்சும் நல்லா கீழே வரப்போகுது. அதுக்காண்டி ரொம்ப கீழே நல்லா அடியோட்ட வரணுமெண்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு கீழே வந்தால் போதும். முதல்ல அச்சுக்களை தெரிவு செஞ்சிட்டோம்டா தண்டவாடில் வரைவு இறங்கு. தேவையில்லாமல் அங்கேருந்து நம்பர் போட்டு வர்றது, இங்கேருந்து நம்பர் போட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் மினக்கடாத. முதலாவது அச்சுக்களுக்கு பேர் போடு, எக்ஸ் அச்சு y அச்சு. ரெண்டாவது உற்பத்தியை குறி, அதுக்கு பிறகு பிரி. 2 பட்டிக்கு ஒரு 1 2 தரமாக போதும். தேவையானதை மட்டும் குறிச்சா காணும். மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. இங்கால எக்ஸுக்கு y இந்த நேர்பெருமானம் 1 மேலே தான் நேரா 2 3 2 பட்டிக்கு ஒரு 4 5 6 7. y இந்த மறையில் இங்கே பாருங்க, இதில் தான் சின்ன மிஸ்டேக்கள் வர்றது என்னென்னா கொஞ்சம் கீழே இடத்துல மறை உண்ட போடுறாக்கள் இருக்கிறாங்க. என்னென்னா இந்த பூச்சியம் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டால் அந்த பழக்க தோஷம். ஆனால் இங்கே இருக்குது பூச்சியம் நாங்கள் நேரில் போட முடியாதனாடி தான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கோம். ஆகவே இதுதான் மறை 1 மறை 2 மறை 2 போதுமானது. சரி, ஒரு மறை 3. ரைட். புள்ளிகளை குறிப்போம் பிள்ளைகள். புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தம் 3 முறை இருக்குது. நாங்கள் ஆகலம் ஆரம்பத்தில் படித்தது புள்ளி என்றது கண்ணுக்கு தெரியாது. டொட் வச்சா உண்மையாக அந்த டொட் கூட தெரியக்கூடாது. இதில் ஜூம் பண்ணி பார்த்தாலே நிறைய புள்ளிகள் இருக்கும். சின்னனா ஒரு டொட், அந்த புள்ளி அதில் இருக்குன்றதுக்காண்டி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு வட்டம். இது ஒரு முறை. இல்லையண்டா புள்ளடி போடலாம். இந்த இடத்துல சரியாக இந்த 2 குரோஸும் இடைவெற்ற இடத்துல ஒரு புள்ளி இருக்குது அப்படின்றத மாதிரி புள்ளடி போடலாம். இப்போ எங்களோட புத்தகங்களில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஒரு வட்டம் போட்டு அதை நிரப்பி விடலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. காரணம் இது எங்களோட கணினியில் டைப் பண்ணப்பட்ட ஒரு புள்ளி, உங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணப்பட்டு அந்த புள்ளி வரும்போது அங்கே மிகப்பெரிய டொட்டாக இருக்குது. இந்த 3ம் சரி, இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட். ஓகே, புள்ளிகளை குறிப்பாக பிள்ளைகள். எக்ஸ் சய 4 இருக்கும்போது y இந்த பெருமானம் சய 2, சய 4க்கு சய 2 இந்த இருக்குது. நான் புள்ளி வச்சு டொட் வச்சு வட்டம் போடுறேன், நீங்கள் எதுவும் போடலாம். சய 3ஆக இருக்கும்போது y இந்த பெருமானம் 3, சய 2க்கு 6, சய 3க்கு 3 இந்த இருக்குது,
சய 2 இருக்கும்போது 6. அதே மாதிரி சய 1க்கு நாங்கள் தான் கண்டுபிடிச்சு நாங்கள் 7. பிறகு 0க்கு 6 சமச்சீர்த்தன்மையில் திரும்பிடும். அதே மாதிரி 1க்கு வந்து 3, 2க்கு வந்து சய 2. புள்ளிகள் எல்லாம் சரியாக குறிச்சாச்சு. இப்போ இதை இணைக்கணும். இது ஒரு சீரான வலைதன்மை உள்ளதாக இருக்கணும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி போயிட்டு கோயில் கோபுரத்து இந்த கூர் மாதிரி விடையலாம். சரியாக சீரான வலைதன்மையுடைய ஒரு பொருளை வளைச்சா எப்படி வளையுமோ அதை மாதிரி வளைக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்வோம். திரும்பல் புள்ளியில் ஒரு குட்டி கோடை போட்டுட்டு அதை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியாமல் வரும். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா நேர சிக்கனத்துக்கு. இப்போ சில பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா இது ஒரு 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இந்த வரைவுன்றது ஒட்டுமொத்தமாக ஒரு 3 மார்க்ஸுக்குரிய வரைவு கீறதுன்றது 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இதை வந்து பெரிய ஏதோ சித்திரபாடத்தில் 40க்கு போடுற மாதிரி பெரிய அளவில் நேரம் எடுத்து ஒரு 10-15 நிமிஷமாக இந்த வரைவு கீறதுக்காக நேரத்தை மினக்கெடுத்துவாங்க. ஏன்னா அச்சுக்களை தெரிவு செய்கிறதுக்கு நேரம் எடுக்கும், அங்காள நேரம் எடுக்கும். இப்படி பல பிரச்சனைகளால் நேரத்தை வீணாக்குவாங்க. நான் இப்போ உங்களுக்கு நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நேரம் வந்து 3 மணித்தியாலம் 10 கேள்வி செய்கிறதுக்கு போதாது. உண்மையாக ஒரு கணிதம் ஒரு அளவான அவரேஜாக படித்த பிள்ளைக்கு 3 மணித்தியாலம் போதாது. யாருக்கு போதுமெண்டா ஒன்றில் ஃபுல் கிளியர். நானெல்லாம் இந்த கேள்வி உலகத்தையும் 2 மணித்தியாலத்தில் செய்யக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியோ உங்களை தான் சொல்கிறேன். நான் 2 மணித்தியாலத்தில் செய்வேன் அப்படின்னா நீ வேற உடம்பு நக்கடு இல்லை. பொழுது போகாத ஆக்களும் இருக்கிறாங்க. எனக்கு சார் என்னத்தை செய்கிறது சார், பொழுதும் போவதில்லை ஒன்றும் போவதில்லை, என்ன செய்கிறதுன்றவனும் என்ன செய்யலாம் இருந்து வேற உடம்பு நக்கட்டு கொண்டிருக்கலாம். எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வேகமாக கீறியே ஆகும். நாங்கள் விரைவோட மினக்கட்டு கொண்டு வந்தோம்னா எங்கள் இந்த நேரம் வீணாக போடும். வரைவு வந்து கீறி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மெட்ட கேள்விகளுக்கு போவோம். வரைவில் இருந்தான கேள்வி ஓரளவுக்கு ஒப்பமாக இருந்தால் போதும் பிள்ளைகள். நாங்கள் கடுமையாக இது ஒப்பமாக இருந்தால் தான் இங்கால கேள்வியை விட்டு நகருவேன் அப்படி என்றெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடாது. ரைட். அப்போ முதலாவது வினா செஞ்சாச்சு, 2வது வினா செஞ்சாச்சு. 3வது கேள்வி y பெரிது சமன் 3ஆக இருக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. முதலாவது நீ என்ன செய், y சமன் 3 என்ற கோட்டை கீறு. அப்போ தான் உனக்கு y இந்த பெருமானம் 3ஐ விட பெரிசுங்க சின்னனங்கன்றது தெரியும். y சமன் 3 என்ற கோடை நாங்கள் கீறினோம்னா அது x அச்சுக்கு சமாந்தரமாகவும் y அச்சினூடாக 3 போதும். இதுதான் y சமன் 3 என்ற கோடு. இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் எல்லாம் y இந்த பெருமானம் 3ஐ விட பெருசு. இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற புள்ளிகள் எல்லாம் y இந்த பெருமானம் 3ஐ விட சின்ன. அப்போ முதலாவது நாங்கள் தேட வேண்டியது y இந்த பெருமானம் 3ஐ விட பெரிய பகுதியை கொண்டிருக்கிற வரைவிந்த பகுதி என்ன. சில நேரம் 2 தகுதி தந்திருக்கலாம். என்ன, y பெரிது 3ஆகவும் அதிகரிப்பதுமாக உள்ள எக்ஸின் பெருமான வீச்சு. y இந்த பெருமானம் அதிகரித்து கொண்டு போகணும் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே அதெல்லாம் தெரியல. இங்கே ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், y இந்த பெருமானம் 3ஐ விட பெருசாக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட பகுதியில் வரைவை பயணிக்க வைக்கிற, அப்படி y இந்த பெருமானத்தை 3ஐ விட பெருசாக வர வைக்கக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் என்ன என்றதான் கேள்வி. ஸோ நாங்கள் முதல்ல y இந்த பெருமானம் 3ஐ விட பெரிய பகுதி யாருன்னு பார்த்தா எங்களோட வரைவுல இதுவும் y இந்த பெருமானம் 3ஐ விட பெருசுதான். குறைஞ்சு கொண்டு வர்றதாக இருந்தாலும் y இந்த பெருமானம் 3ஐ விட பெருசுதான். இது குறைஞ்சு கொண்டு வருது, ஆனாலும் y இந்த பெருமானம். இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, y இந்த பெருமானம் 3ஐ விட பெரியது அல்லது பெரியதாகவும் அதிகரிப்பதாகவும் உள்ளண்டா இது காணத்தான். அங்கால வராது, அது குறைவடையுது. y இந்த பெருமானம் குறைவடையுது, அதனாடி அது வராதுன்ற மாதிரி வரும். இங்கே அந்த கிடைச்சல் இல்லை, இந்த உலகம் வரும். ஸோ இந்த பகுதிக்குள்ள வரைவை நிற்க வச்ச எக்ஸ் யாருன்றதை காணணும். இந்த பகுதிக்குள்ள வரைவை நிற்க வச்ச எக்ஸ் வந்து சய 3க்கும் நேர் 1க்கும் இடையில எக்ஸ் இருக்கும்போது y இந்த பெருமானம் 3ஐ விட நேர் 3ஐ விட பெரிதாக இருந்தது. ஸோ வினா இலக்கம் 3, வினா இலக்கம் 2க்கு நீங்கள் விட போடலாம் வரைவு தாளில் அப்படின்னு போடலாம். இந்த கோடு கீறுறது கட்டாயமா, கோடு கீறாமல் செய்யலாதா? கோடு கீற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கோடு வந்து எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது என்ன ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் இருக்கு, கோடு கீறது பிழை அப்படின்னு சொல்ற ஆக்களும் இருக்கு. கோடு கீறது பிழையும் இல்லை. கோடு கீறது இந்த வரைவுத்தாள் உனக்குரியது, உனக்கு கேள்வி செய்யறதுக்காகத்தான் வரைவு கீறிக்க. ஸோ இந்த கோடு கீறது மிகச்சரி, ஒரு பிழையும் இல்லை. அதுக்காண்டி கோடு கீறது கட்டாயம் ஒன்று கேட்டால் கோடு கீற வேண்டிய கட்டாயமும் இல்லை. நீங்கள் கோடு கீறாமலும் இந்த கணக்கை செய்யலாம், கோடு கீறியும் இந்த கணக்கு செய்யலாம். இதில் 2 விதமான ஆர்கியூமெண்ட்டும் இருக்கு. கோடு கீறாட்டி பிழை என்று சொல்ற ஆக்களும் இருக்கு,
கோடு கீறினா பிள்ளைன்னு சொல்கிற ஆக்களும் இருக்குது. ரெண்டுமே தவறு. கோடு கீறினாலும் சரி கோடு கீறாட்டியும் சரி உனக்கு புள்ளி வரும். ஸோ இந்த குறித்த வீச்சு எந்த குறித்த வீச்சுக்குள்ள எக்ஸ் இந்த பெருமானம் இருக்கும்போது வரைவு இந்த குறித்த 3க்கு மேலே இருந்தது வைந்த பெருமானம்ண்டா எக்ஸ் இந்த பெருமானம் சயமூண்டை விட பெரியதாகவும் நேரொண்டை விட சின்னனாகவும் எக்ஸ் வந்து சயமூண்டுக்கும் நேரொண்டுக்கும் நடுவில் இருக்கீங்க. கட்டாயம் 2 கேள்வி இப்படி வீச்சு எழுதும்போது 2 கேள்வி கேட்க கிடக்க பிள்ளைகள். சமன் வருமா? எக்ஸ் வந்து சயமூண்டுக்கு சமனாக இருந்திருந்தா அந்த நேரம் வைந்த பெருமான நேர்மூண்டுக்கு இங்கே அளவு நேர்மூண்டு எடுக்கலாமான்னு சொல்லியிருக்கா. இல்லை வை பெரிது மூண்டு மட்டும்தான். பெரிது அல்லது சமன் மூண்டண்டா தான் இங்கே சமன் வந்திருக்கும். அதே கதை தான் அங்கேயும் சமன் வராது. ரைட். வினாயிலக்கண் 4க்கு போகும் பிள்ளைகள். வினாயிலக்கண் 4 எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 6 சமன் 0 என ஒரு இருபடி சமன்பாடு அதை சொல்லப்படையில இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 6 சமன் 0 நேர் மூலமண்டா தீர்வு அதை திருப்தியாக்கக்கூடிய பெருமானம் எக்ஸுக்கு என்ன பெருமானம் போடும்போது இந்த ஒட்டுமொத்த கோவையும் 0 என்ற பெருமானத்தை தரும் ஒரு இருபடி சமன்பாடு தான். ஏன்னா இருபடி சமன்பாடு 0 என்ற பெருமானத்தை தரும்ன்றதைத்தான் எங்களுக்கு கேள்வி. கிட்டிய மூலத்தை நேர்மூலத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு காண்க. வரவே வச்சு காணலாம். ரைட். ஆனால் இப்போ பிரச்சனை என்னண்டா எனக்கு தந்திருக்கிற சார்பின் இருபடி சமன்பாடு இது, நான் வரைஞ்சிருக்கிற சார்பின் சமன்பாடு இது. ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம். ரெண்டையுமே பக்கத்து எழுதினாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எங்களோட சார்பிந்த சமன்பாடு y சமன் சய எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 6. எங்களோட இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 6 சமன் 0. ஸோ இந்த இருபடி சமன்பாட்டுக்கும் எங்களோட சார்பின் சமன்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாமண்டா ஒருங்கமை சமன்பாட்டு இந்த பேட்டர்னில் எனக்கு இந்த எக்ஸோ வையோ இல்லாத மாதிரி இந்த சமன்பாடை நீக்கணுமெண்டா இது ஓராம் சமன்பாடு இது 2ஆம் சமன்பாடு எடுத்து 1 கூட்டி விட்டால் y சமன் 0 என்று வந்து சேரும். இல்லை நாங்கள் அந்த மாதிரி நான் போகிறேன். இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த சார்பிந்த சமன்பாட்டை என்ற தந்த இருபடி சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். இல்லை தந்த இருபடி சமன்பாட்டை சார்பிந்த சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன். ரெண்டும் சரி. எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 6 சமன் 0 எங்களுக்கு தந்த இருபடி சமன்பாடு. இதில் எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டால் இந்த பக்கம் 0 என்ற கோவை வருமன்றதான் கேள்வி. இந்த இடத்துக்கு இருக்கிற சமன்பாட்டுக்கும் அங்கே இருக்கிற சமன்பாட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம்னா அங்கே இருக்கிறவர் சய எக்ஸ் வர்க்கம் இங்கே இருக்கிறவர் சக எக்ஸ் வர்க்கம். அங்கே இருக்கிறவர் சய 2 இங்கே இருக்கிறவர் சக 2 அங்கே இருக்கிறவர் சக 6 இங்கே இருக்கிறவர் சய 6. ஸோ மற்ற குறி ஸோ ஒரு குறிதான் வித்தியாசம். அந்த குறியை பொது எடுத்து விடுறேன். மைனஸை பொது எடுத்து விட்டா இது மைனஸ் எக்ஸ் வர்க்கமாக வரும். அதே மாதிரி இங்கே என்னென்று மைனஸை பொது எடுத்து விட்டோம்னா இது மைனஸ் 2x வரும். இது சக 6 வரும். மறைய பொது எடுத்தால் குறி மாறும். இந்தளவும் வைக்கு சமனான கோவை. ஸோ சய y சமன் 0 ஆகுது. ஸோ y சமன் சயவாள பிரிச்சா 0. இந்த இடத்துல எந்த கோவை 0 ஆகும் என்று சொன்னால் வைந்த பெருமானமும் 0 தான் வரும். ஆனால் இந்த கோவை 1 வருமெண்டா வைந்த பெருமானம் மறை 1 வரும். 0க்கு நேரம் 0 தான் மறையும் 0 தான். அதனால தான் இந்த கோவை 0 ஆகுமெண்டா வைந்த பெருமானம் 0. இந்த கோவை எங்க 0 ஆகுதுன்னு பார்த்தா எக்ஸ் அச்சை எங்க விட்டுதோ அதுதான் வைந்த பெருமானம் 0. ஒன்று இந்த இடத்துல எக்ஸ் அச்சை விட்டுது, இந்த இடத்துல வைந்த பெருமானம் 0. இந்த வைந்த பெருமானம் இந்த இடத்துல 0 ஆக்கக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்னு பார்த்தா எக்ஸ் சமன் மறை 3க்கு இங்கால மறை 3.7 இருக்கு. பொதுவாக 7 தான் பொருத்தமாக இருக்கும். சிலருக்கு 8 வரலாம். சரி 7 தான் பொருத்தமானது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வைந்த பெருமானம் 0. அந்த இடத்துல வைய 0 ஆக்கின எக்ஸ் இந்த பெருமானம் நேர் 1.7. எங்கள்கிட்ட எந்த தீர்வு கேட்டேன்னு சில நேரம் நேர் மூலத்தை மட்டும் கேட்கிறது ஒரு வழக்கம் இருக்கு. நேர் மூலத்தை மட்டும் கிட்டிய தசமதானத்துக்கு கேட்டிருந்தது. ஆகவே அந்த இடத்துல இந்த குறித்த கோவையை 0 ஆக்கக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் நேர் 1.7 அல்லது சில பிள்ளைகள் 1.8 போட்டிருக்கலாம். 8 போட்டாலும் சரி போடலாம். 1.7 தான் சரியான விட. 1.8 போட்டாலும் நீங்கள் சரி போடலாம். ஏன்னா வரைவை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். அன்னரவாக்களையோ இல்லை வர்க்க பூர்த்தி முறையிலையோ தீர்க்கல. நாங்கள் வரைவை வச்சு தீர்க்கும் போது சில நேரம் சின்ன ஒரு வித்தியாசம் வரலாம். எங்களோட 5வது கேள்வியாக கேட்கப்பட்டது என்னென்னா இந்த சார்புந்த உயர்வு புள்ளியின் ஆள்கூறினை கருதி. ஏற்கனவே நாங்கள் உயர்வு புள்ளி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் குறிச்சிட்டோம். உயர்வு புள்ளி எக்ஸ் வந்து சய 1 இருக்கும்போது வைந்த பெருமானம் 7. உயர்வு புள்ளியின் ஆள்கூறினை கருதி இந்த சார்புந்த சமன்பாட்டை y சமன் b சய
பிரக்கெட்டுக்குள்ளே எக்ஸாய ஏ முழுவதின் வர்க்கம் எனும் வடிவில் எடுத்துரைக்குக. இந்த வடிவத்துக்கு இருக்கிற சிறப்பு என்ன? நாங்கள் ஏற்கனவே சார்பந்த சமன்பாட்டை படிக்கும்போது மொத்தமாக 3 வகையில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த வடிவம் இருக்கே, இப்போ நாங்கள் இங்கே கதைக்கப்பட்ட வடிவம் மாதிரி எங்களுக்கு 2வது வடிவம்னு நாங்கள் சொல்கிறது என்ன, y சமன் b சய எக்ஸ் சய ஏ முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்தில் கொடுக்கட்டுமா? இங்கே ஏயும் பிக்கும் தான் பெருமானம் இருக்குது. எக்ஸும் வையும் எப்போவுமே சார்பந்த சமன்பாட்டில் இருக்கும். ஸோ ஏ என்ன பி என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த வடிவத்துக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன? இப்போ நாங்கள் மேலேயும் சார்பந்த சமன்பாட்டை வேறு வடிவத்தில் பார்த்து நாங்கள் அந்த வடிவத்தில் 1க்கு 2 இடத்துல எக்ஸ் இருக்குது. தெரியாக்கணியம் வந்து அந்த எக்ஸ் நாங்கள் பிரதியிட போகிற எக்ஸ் வந்து 2 இடத்துல இருக்குது. அதனாடி நாங்கள் 1 மாறினா 1 சில நேரம் கூட்டும், 1 சில நேரம் கழிக்கும். அதனாடி 1ல் 1 எதிரெதிராகவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா, எக்ஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. எக்ஸு பிரதிகிறதுக்கு நாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரதிடணும். ஸோ எக்ஸ் வந்து மாற்றக்கூடியது இந்த நிறைவேற்க கோவையை தான், பிஏயோ ஏயோ மாற்றலாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் என்னென்னா, ஒரு நிறைவேற்க கோவை எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானத்தை என்னால் சொல்லிடும். ஆனால் எக்ஸ் எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம், எக்ஸ் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமானத்தை எங்களால் சொல்லிடாது. ஆனால் சொல்லக்கூடியது ஒரு நிறைவேற்க கோவை எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம் 0. 0த்தை விட குறைவா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நிறைவேற்க கோவை எடுக்காது. எப்போவுமே 0த்தை விட பெருசாக இருக்கும், இல்லைன்னா 0மாக இருக்கும். அதான் நீங்கள் இப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன பெருமானம் போடும், எக்ஸுக்கு பின்னால் ஏ வந்து 50ஆகவே இருக்கட்டும், சய 50ஆகவே இருக்கட்டும், நீங்கள் எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டாலும் அது இந்த பெருமானம் நேரில் இருக்கும், இல்லை கடைசி கட்டம் மிக சொற்பமாக 0த்தில் இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ் எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம். இந்த கோவை இங்கே கழிவடுது, அந்த 0 கழிவடுற சந்தர்ப்பத்தில் இந்த மிகப்பெரிய பெருமானம் வரும். இது இந்த நிறைவேற்க கோவை சில நேரத்தில் 9 எடுக்கலாம். அப்படி 9 எடுக்கும்போது 9 கழிச்சு வர்ற விட பெருசாக இருக்குமா, இல்லை 0த்தை கழிச்ச அப்புறம் வர்ற விட பெருசாக இருக்குமாண்டா 0. ஏன்னா கழிக்கிறவர் மிக சின்னனாக இருந்தால் மீதியாக வர்றது மிகப்பெரிய பெருமானமாக இருக்கும். ஸோ இங்கே வைக்கு வந்த மிகப்பெரிய பெருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சய 7. இந்த மிகப்பெரிய பெருமானம் எனக்கு கிடைச்சது சய 7. ஆகவே சய 7 இல்லை சக 7, அதில் அதை கோடு போய் சயவா மாற்றிட்டு இந்த பெருமானம் 7 கிடைக்குது. இந்த நிறைவேற்க கோவை 0 இருக்கிற இடத்துல வைக்கு 7 என்ற பெருமானம் கிடைக்குது. இதை 7 வரணும், இந்த கோவையே ஒட்டுமொத்தமாக 0 போயிட்டு. ஸோ இங்கே இருந்த பி தான் அந்த 7 தந்திருக்கணும். ஆகவே பி 7. இந்த உயர்வு பெருமானம் எடுக்கிற இடத்துல அந்த நிறைவேற்க கோவை 0 இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்டா, எக்ஸ் இந்த பெருமானம் சய 1. எக்ஸ் இந்த பெருமானம் சய 1 இருக்கணும். ஆனால் இந்த நிறைவேற்க கோவை 0 இருக்க போகுது. எக்ஸ் இந்த பெருமானம் சய 1 போடுற இடத்துல தான் உயர்வு பெருமானம் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் இந்த பெருமானம் சய 1 இருக்கணும், இந்த கோவை 0 இருக்கணும்டா, ஏ இருக்கிற இடத்துல சக 1 இருந்திருக்கணும். சயே சக 1க்கு சமனாக இருக்குது. சக 1 இருந்தால் தான் இந்த கோவை 0 வரும். சய 1ம் சக 1ம் 0, 0 இருந்த வர்க்கம் 0, அதிலேருந்து 7லேருந்து 0த்தை கழிச்சா 7 வரும். ஸோ இங்கட சார்பந்த சமன்பாடை எழுத போகிறோம். எக்ஸும் வையும் இருக்கணும், ஏக்கும் பிக்கும் தான் பெருமானம் போடுவோம். y சமன் 7 சய எக்ஸ் சக 1 முழுவதின் வர்க்கம். இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா, சார் அங்கே சய ஏ வந்தது, நீங்கள் சக 1 போடுறீங்க. ஏ வந்து சய 1 வரப்போகுது, சய இன்டு சய சக 1. நமக்கு சார்பந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கிறது தான் முக்கிய மொழியை. எனக்கு ஏக்கும் பிக்கும் பெருமானம் காண சொல்லி அங்கே கேட்டது சார்பந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எடுத்துரைங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், நம்ம செய்து பார்க்குறதுக்கு ஒரு வசதி இருக்குது தானே. அப்படின்னா இந்த வரைவும் எங்களுக்கு அதே பெருமானத்தை தருமா, அதே வரைவான்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் நான் அதை செஞ்சு காட்டுறேன். இங்கே இப்போ கீற போகிற வரைவு சோத்த கலரில் வரும், சரிதானே. இதுக்கு மேலே அப்படியே வரும் பாருங்கவா. சார்பந்த சமன்பாடாக போடுறேன். y சமன் நாங்கள் எப்படி போட்டாங்க 7 சய, அதான் எங்களோட சார்பந்த சமன்பாடு. 7 சய பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக 1 பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி முழுவதின் வர்க்கம். இதுதான் எங்களோட சார்பந்த சமன்பாடு. இந்த வரைவும் அந்த வரைவும் அதே வரைவு தான், ரெண்டும் வேறு வேறு வரைவு. ஆனால் 1க்கு மேலே 1 வருது. நாங்கள் கீறும்போ ரெண்டும் ஒரே வரைவு தான், ரெண்டும் வேறு வேறு வரைவு இல்லை, ரெண்டும் ஒரே வரைவு தான். ஆனால் சார்பந்த சமன்பாடு தான் ரெண்டும் வேறு வேறு, ரெண்டும் ஒரே வரைவை தான் தெரியும். அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எந்த மாதிரி என்றா திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூற பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டோமா. ரைட். அதுக்கு பிறகு 6வது கேள்வி, வரைவில் 6வது கேள்வி வருதுடா. என்ன வரைவில் 6வது கேள்வி, மேலே பகுதி 4ஐயும் அங்கேயும் பயன்படுத்தி வர்க்கமூலம் எழுந்த
அன்னளவாக்க பெருமானம் வர்க்கம் வினாதில் 5 என்ன செய்தோம், ஒரு இருபடி சமன்பாடை தீர்த்திருக்கோம். ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு எனக்கு என்ன வழி, வர்க்க பூர்த்தி முறை ஒன்றும் இருக்குது. ஏன்னா இது வந்து தீர்க்கக்கூடிய இருபடி சமன்பாடு இல்லை. ஸோ வர்க்க பூர்த்தி முறைக்கு போகணும்னா இதை நிறைவர்க்க கோவையாக மாற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு 6வது வினாவுக்கு இஞ்சி பாருங்கூடா, எங்களுக்கு இந்த சார்பந்த சமன்பாடை y சமன் 7 சய எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கம் என்ற நிறைவர்க்க கோவை வடிவத்துக்கு வந்துட்டு என்ன இந்த இடத்துல இந்த முறை வைக்கு பதிலாக நாங்கள் பூச்சியத்தை அப்ளை பண்ண போகிறோம். ஏன் எங்களோட 4வது கணக்கில் வைக்கு பதிலாக பூச்சியம் தான் பயன்படுத்தப்பட்டது. இங்கே பூச்சியம் போடும்போது சரியாக வரப்போகுது. ஸோ வைக்கு பதிலாக நான் பூச்சியம் போடும்போது வை பூச்சியமாகும் போது எக்ஸ் இந்த பெருமானத்தை வச்சு நாங்கள் வர்க்க மூலம் 3 வரப்போகுது. இந்த இருபடி சமன்பாடை தீர்க்கிற போது இந்த சய இருக்கிற அந்த எக்ஸ் சய ஒன்று எக்ஸ் சய இன்ட்டு எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கத்தை அப்படியே அங்காள சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன். அது சகவா போகும். எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கம் சமன் 7 வரும். வர்க்கத்தை அங்காள அனுப்பினா ப்ளஸ் ஓர் மைனஸோட வர்க்க மூலம் 7 போகும். நேரல்லது மறையும் வரும். சக ஒன்று அங்கே அனுப்பினா சய ஒன்று வரும். ஸோ எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓர் மைனஸ் வர்க்க மூலம் 7 சய ஒன்று என்று வரும். இங்கே ப்ளஸுக்கு நாங்கள் வர்க்க மூலங்களுக்கான பெருமானம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்கே பகுதி 2க்குரிய வர்க்க பூர்த்தி முறை இருபடி சமன்பாடு ஒன்று ஒரு தனிக்கல்வி இருக்கே, அந்த சந்தர்ப்பத்தில் வர்க்க மூலம் எழுந்த பெருமானம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், வர்க்க மூலங்களுக்கு பெருமானம் போடுவோம். கிட்டத்தட்ட 2.7 நினைக்கிறேன். 2.7 போட்டு சக எடுத்தால் ஒரு தீர்வு வரும். சய 2.7 சய 1 சய 3.7 2வது தீர்வு வரும். அது எங்களுக்கு ஆல்ரெடி அந்த தீர்வு தந்தாச்சு. அதை வச்சு எங்கட நோக்கம் வர்க்க மூலம் எழுந்த பெருமானத்தை காண்றதுக்கு. எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாகும் y வந்து பூஜ்ஜியமாகும் போது தான் இந்த தீர்வு வந்தது. வையை பூஜ்ஜியமாக்குற 2 பெருமானம் ஏற்கனவே நாங்கள் வரைவில் கண்டிருக்கோம். y 2 இடத்துல பூஜ்ஜியமாகுது. y பூஜ்ஜியமாகிறது 1 எக்ஸ் சமன் 1.7 y பூஜ்ஜியமாகுது, மறை 3.7 y பூஜ்ஜியமாகுது. இந்த 2 தீர்வும் எங்களுக்கு இந்த அந்த வர்க்க மூலம் எழுந்த பெருமானத்தை காண்றதுக்கு உதவும். நம்ம நேர் தீர்வை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ப்ளஸ் எடுக்கும் போது தான் அந்த மிகப்பெரிய தீர்வு வந்தது. ஸோ எக்ஸ் இந்த பெருமானம் ப்ளஸ் வர்க்க மூலம் 7 சய 1 எடுக்கும்போது தான் அந்த நேர்த்தீர்வான 1.7 வந்தது. நமக்கு வர்க்க மூலம் எழுந்த பெருமானம் தான் வேணும். ஆகவே வர்க்க மூலம் 7 சமன் சய 1 அங்கே அனுப்பினா சக 1 வரும். 1.7 1 கூட்டினா அது முழுவன் 1. ஆகவே 2.7 வரும். சில பிள்ளைகளுக்கு 2.8 வரும். அந்த 1.8 எடுத்தால் 2.8 வரும். 2 விடையும் சரி, 2.7 விட கொடுத்தவனும் சரி, இதே ஸ்டெப்பை பயன்படுத்தி 2.8 விட கொடுத்தவனும் சரி. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் விளங்கல சார், நான் வர்க்க மூலம் எழுந்த பெருமானம் ஓரளவுக்கு அன்னளவாக எனக்கு காண தெரியுமெண்டா, இதை வேறு இடத்துல கொண்டு வந்துட்டு இதில் விடையை மட்டும் போட்டுட்டு போனாலும் உனக்கு அந்த 1 புள்ளி கிடைக்கும். 2 புள்ளி கிடைக்காட்டியும் 1 புள்ளி கிடைக்கும். சரிதானே பிள்ளைகள்? அவ்வளவுதான். இதை வேறு வழியிலையும் தீர்க்கலாம். அந்த வழியெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இந்தளவும் தாராளமாக போதும் வர்க்க மூலத்தின் பெருமானம் காண்றதுக்கு. ஓம்டா 2.6 தான்டா சரி. 2.6 தான் சரியான விடையே. நான் தான் பிள்ளையா விட்டுட்டேன்னா 2.6 தான் சரியான விடையா? பிள்ளைகள் இருக்கா கவனிங்க பிள்ளைகள். நான் 2.7க்கு தான் சரியான விடைன்னு சொன்னான். 2.8க்கு ஓமன்னு சொன்னான். 2.8க்கு போடாங்க கூட 1 முதல் பழைய விடையிலையும் தான் எங்கே அந்த தீர்வு கண்ட இடங்களும் இருக்குது தானே. 1.6க்கும் 1.7க்கும் நீங்கள் சரி போடுங்க. 1.6 அல்லது 1.7 ரெண்டில் ஒரு விட. 1.7 சிலருக்கு கூடுதலாக வரும். அதனால தான் நான் 1.7 மையப்படுத்தி சொன்னான். 1.6 அல்லது 1.7 தான் சரியான விட. அதே மாதிரி இங்கேயும் தான் 1.8க்கு இல்லை. இங்கேயும் நீங்கள் வந்து இது 1.7 பயன்படுத்தினவனுக்கு 2.7 வரும். 1.6 பயன்படுத்தினவனுக்கு 2.6 வருமா, 2.6 வரும். இந்த 2 விடையில 1 தான் சரி. காரணம் என்னென்னா வர்க்க மூலம் எழுந்த பெருமானத்தை பார்த்து வரும்போது சரியாக விளங்குது. இதுதான் சரியாக வரணும். ஆனால் பிள்ளைக்கு சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிள் கொடுவடும். ஆனால் 1.8க்கு போடு விடையிலாது. இந்த 2 விடைக்கும் தான் சரி போடலாம். அவருக்கா புள்ளித்திட்டம் சொல்லுறேன் பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கடா. புள்ளித்திட்டம் முதலாவது அந்த இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 புள்ளி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அச்சுக்களை வரைஞ்சி புள்ளி குறிக்கிச்சு ஒப்பமான வலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 3 புள்ளி வரைவுக்கு வரும். அடுத்தது வந்து இந்த வீச்சு கேட்டது உண்மையாக வீச்சுக்கு 2 புள்ளி இப்படியே கொடுத்து போனால் சில நேரம் 10 புள்ளியை தாண்டி போகலாம். அதான் பிரச்சனை. வீச்சு கேட்டது வீச்சுக்கு 2 புள்ளி. அதே மாதிரி எக்ஸ் வந்து நேர் மூலத்தை கேட்டது நீங்கள் நேரடியாக அந்த விட 1.7 இல்லை 1.6 இந்த புள்ளி 2 கொடுக்கலாம். ஆனால் 2 கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்னென்னா இங்கே கணக்க கேள்வி இருக்கிறதால 1.7 இல்லை 1.6க்கு 1 புள்ளி கொடுத்துக்கொள்ளுவோம். 2ல் 1 நேர் மூலத்துக்கு மட்டும்தான் புள்ளி. ஸோ நேர் மூலம் சரியாக இருந்தால் நீ நேரடியாக வரைவிலேருந்து போடலாம். இதில் பெரிய விளக்கமெல்லாம் கொடுத்தனான். அந்த விளக்கமெல்லாம் தேவையில்லை. நீ நேரடியாக கொடுப்பேன்டாலும் உனக்கு அந்த 1 புள்ளி கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி அந்த சார்ந்த சமன்பாட்டை இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கிறது. கட்டாயம் அதுக்கு 2 புள்ளி கொடுத்தே ஆகணும்.
வர்க்கமூலம் எழுந்த பெருமானத்துக்கு மட்டும் ஒரு புள்ளி, வேறு வழி இல்லை. 10 புள்ளி என்றால் அப்படி தான் பிரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஒரு 2 புள்ளி கொடுக்கக்கூடிய கேள்வி, அது நிறைய வேலை இருக்குது. ஆனாலும் வர்க்கமூலம் எழுந்த பெருமானத்துக்கு மட்டும்தான் புள்ளி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை என்று போடுங்க. எதுவும்